Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawns stuff பண்ணி சூப்பரான ரைஸ் பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரைஸ் பால் வந்து மார்னிங் டிஃபன், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நம்ம எடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். prawns stuff ரைஸ் பால் செய்யறதுக்காக நான் 350 கிராம் அளவுக்கு prawns வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துர்க்கேன். ரெண்டு சைடுமே கருப்பு கலர்ல நூல் மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமா தண்ணி வடிச்சு எடுத்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல வந்து உங்க உரைப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாலையும் காரம் ஆட் பண்ண போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இதுல வந்து நீங்க மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. ஒரு ஃப்ரை பேன்ல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேக்னேஷன் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸை வந்து எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லா ப்ரான்ஸையுமே ஒரே டைமாக வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட நிறைய இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரான்ஸை எண்ணெயில் சேர்க்கும் போது இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து 2 சைடுமே நமக்கு நல்லா குக் ஆகி வரும். ஒரு சைடு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டு மறுபடியும் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் வந்து அதிக நேரம் குக் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக நமக்கு ஃப்ரை ஆகிற ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரான்ஸ் வந்து 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இதுக்கு மேலே வந்து ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாகி லப்பர் மாதிரி ஆகிடும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிடாதீங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்மளோட ப்ரான்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இது வந்து ஆறட்டும். இது ஆறத்துக்குள்ளாரையும் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக மறுபடியும் அதே கடாயில் அதே ஆயிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து சாப்பர் மூலியமா நல்லா ஆம்லேட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து இவ்வளோ தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. உங்களோட விருப்பம் தான். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட 1.5 தக்காளி பழத்தையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக வதங்கணும். தக்காளி வதங்குறதுக்குள்ளாரியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணுறதுக்காக சாப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிசர் வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சாப்பரில் கட் பண்ணிக்க போகிறேன். சாப்பரில் கட் பண்ணுறனால எல்லா ப்ரான்ஸுமே ஒரே சைஸில் கட் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ எல்லா ப்ரான்ஸையுமே நான் சாப்பரில் சேர்த்துட்டேன். 2 டைம் இந்த மாதிரி நம்ம வந்து இழுத்தோம் அப்படின்னா எல்லா ப்ரான்ஸுமே நமக்கு வந்து ஒரே சைஸில் கட் ஆகியிருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரான்ஸ் வந்து நல்லா கட் ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாலா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வந்து மேஷ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். முழு சோம்பு இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால அது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணியிருக்கனால அடி பிடிக்குதுன்னு சொல்லி தண்ணியோ எண்ணெயோ ஆட் பண்ணிடாதீங்க. எண்ணெய் வந்து இந்த பொருளுக்கு, இந்த மசாலாவுக்கு அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி வந்து சுத்தமாக ஆட் பண்ணவே கூடாது. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் தக்காளி சேர்க்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கிடுச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். ப்ரான்ஸை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவும் ப்ரான்ஸும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். ப்ரான்ஸ் வந்து மசாலாவோட நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து விருப்பப்பட்டால் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்குறனால மசாலாவோட குவான்டிட்டி வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகட்டும்.
தேங்காய் ஆட் பண்ணி தேங்காயோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா ஆட் பண்ணது ரெக்கார்ட் ஆகலை, நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லியும் தூவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளாரி நம்ம வந்து மாவை குழச்சி எடுத்துடலாம். நான் இந்த கப்பால் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம இடியாப்பம் சுடுவோம் இல்லையா, அந்த மாவு தான். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த மாவை குழச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அதே சேம் மெத்தடில் தாங்க பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிடாதீங்க. இந்த சைடு இட்லி பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே இடியாப்பத்தட்டுக்கு மேலே நான் வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சுருக்கேன், உருண்டை வந்து ஒட்டாமல் வரதுக்காக. கையில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா வந்து உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கோங்க. நம்ம நார்மலாக கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி சேம் மெத்தட் தாங்க. இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் விரிசல் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் உருண்டையாக பிடிச்சிக்கிறேன். நீங்கள் உருண்டையாக தான் பிடிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. இது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சின்னதாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ஃபுல்லாகவுமே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொன்று செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக செஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து நீங்கள் சின்னதாக செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். மாவு வந்து உள்ளங்கையில் வந்து நல்லா நைஸாக தட்டிக்கோங்க. நைஸாக தட்டினதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து வெளியே பிரிஞ்சு வராத அளவுக்கு விரிசல் கொஞ்சம் கூட இல்லாமல் கேப் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலே நல்லா வந்து இது கேப் இல்லாமல் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி வந்து நான் 4 உருண்டைகளை பிடிச்சி எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் எந்த அளவுக்கு உங்களால் வச்சு வேவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பாக்கிய உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் 4 உருண்டைகள் பிடிச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டுச்சு அப்படின்னா எடுக்கும்போது கஷ்டமாயிரும். அதனால் கேப் விட்டு வச்சுக்கோங்க. மூடி போட்டு 20 நிமிஷம் மாதிரி நான் வந்து வேக விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. வெந்திருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேகலை அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் மாதிரி வேக விட்டுக்கோங்க. நான் வந்து பெரிய உருண்டைகளாக பிடிச்சிருக்கனால எனக்கு 20 நிமிஷம் ஆணுச்சு. நீங்கள் சின்னதாக உருண்டை பிடிச்சி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ப்ரான் ஸ்டஃப் ரைஸ் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பாக்கி இருக்கிறதையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ சுட சுட சூப்பரான இறால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இறால் கொழுக்கட்டையை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் டின்னருக்கும் நம்ம செய்யலாம். டின்னருக்கு மட்டும் இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம இதை செய்யலாம். ரொம்ப ரொம்ப லைட் ஃபுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே நல்லா வந்து வயிறு ஃபில்லிங் ஆகிடும். இந்த இறால் கொழுக்கட்டை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.